ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன், அதாவது தமிழில் தர்பூசணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாட்டர்மெலன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர்மெலன் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு ஃப்ரூட்டு. ஏன்னா வாட்டர்மெலனில் இல்லாத சத்துக்கள் இல்லை. அது இல்லாமல் வந்து கோடை காலத்தில் முக்கியமாக பயன்படக்கூடிய ஃப்ரூட்டுகளில் வாட்டர்மெலன் முக்கியமான ஒன்று. ஏன்னா மற்ற ஃப்ரூட்டுகளோட அமௌண்ட்டு கம்மி, ஆனால் அதை விட நீர் சத்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா கோடை காலத்தில் பாடிக்கு நீர் சத்து தான் கூடுதலாக தேவைப்படும். அந்த நேரத்தில் வாட்டர்மெலன் சாப்பிட்டோம்னா நீர் சத்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? பொதுவாக கோடை காலத்தில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் உட்பட பல வியாதிகளை அவாய்ட் பண்ணுறதுல வாட்டர்மெலன் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு செய்து, ஆனால் அந்த வாட்டர்மெலன் கூட சில ஃபுட்டுகளை காம்பினேஷன் மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உயிரே ஆபத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஏற்படும். ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில நியூஸில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இந்த பிரியாணி கூட வாட்டர்மெலன் சாப்பிட்டு வந்து இறந்து போனவங்களை பற்றி பார்த்துருப்பீங்க. அது வந்து சில பேருக்கு நிகழலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வாட்டர்மெலன் வந்து நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது ரொம்ப வந்து நல்லது. ஏன்னா சில ஃபுட்டுகளை கூட சாப்பிடும்போது அது செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாட்டர்மெலன் செரிமானம் சீக்கிரம் ஆயிடுது. ஆனால் சில ஃபுட்டு வந்து முக்கியமாக ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இறைச்சி மாதிரியான ஐட்டங்கள் வந்து டைஜஷன் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அது இன்டைஜஷன் உட்பட பல கோளாறுகளை ஏற்படுத்தும். ஓகேவா? பொதுவாக இந்த பிரியாணி ப்ளஸ் வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டு பெட்டில் படுப்பாங்க சிலவங்க, இது வாக்கியம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆஸ்பிரேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபுட்டு வந்து மேலே வந்து லங்ஸுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இறப்பு கூட ஏற்படலாம். அப்புறம் அதை விட முக்கியம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். சில ஃபுட்டு சிலவங்களுக்கு ஒத்துக்காது, அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் கூட வாட்டர்மெலன் ப்ளஸ் சில ஃபுட்டுகள் சேரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டும் இறப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேர்டு இருக்குல்ல, தயிர், அது கூட வாட்டர்மெலன் சாப்பிடவே கூடாது. இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆனாலே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பலவிதமான தோல் வியாதிகள் உட்பட ஏன் இறப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாட்டர்மெலன் கூட அவாய்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்டர்மெலனை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். கடையில் வெட்டி வச்ச வாட்டர்மெலனை வாங்கி சாப்பிடவே கூடாது. முழு வாட்டர்மெலனை வாங்கி நம்ம வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு முழு வாட்டர்மெலன் வாங்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதை விட ஆபத்தானது. ஓகே? ஏன்னா ஃப்ரிட்ஜில் வாட்டர்மெலனை வைக்கும்போது ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது நமக்கு வந்து பாடிக்குள்ளே போயிட்டு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது வாட்டர்மெலனை எப்படி சாப்பிடணும்னா, நம்ம வந்து கடையில் வெட்டி வச்ச பீஸை வாங்கக்கூடாது, முழுசாக வாங்கணும், அன்னைக்கே காலி பண்ணிடணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட்டர்மெலன்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையும் கிடைக்கும். ப்ளஸ் அதனால் ஏற்படக்கூடிய அதாவது சில ஃபுட்டு கூட காம்பினேஷன் பண்ணி காம்ப்ளிகேஷன் வருது இல்லையா, அதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு ஈஸி மெத்தட் தாங்க. ஒரு முழு வாட்டர்மெலன் வாங்குங்க, அன்னைக்கே காலி பண்ணுங்கள், அவ்வளோதான். இது வந்து கோடை காலத்தில் ரொம்ப நல்லதுங்க. வாட்டர்மெலன் அவாய்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஹீட் ஸ்ட்ரோக் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் கூட நமக்கு பயன்படுது. சில ஃபுட்டுக்கு ஹேபிட் வந்து மாற்றினாலே நமக்கு வாட்டர்மெலனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் மாத்திரம் தான் கிடைக்கும், காம்ப்ளிகேஷன் வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவர்களும் பயனடைவார்கள். ஏன்னா இன்றைக்கி வாட்டர்மெலன் பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் பல பேர் இருப்பாங்க. என்னட்ட சாப்பிடலாமா வேண்டாமா அந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணால் அவர்களும் பயனடைவார்கள். இப்படி எல்லாருமே பயனடைந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும், மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன வாட்டர்மெலன் பற்றி முக்கியமான ஒரு வீடியோ, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.